என் முடி சுருட்டையா இருக்கும். என் முடி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணாலே இவ்வளவு இருக்குன்னா என் முடி சுருட்டையா இருக்கும். உடனே என்னை எப்படி எழுதுவாங்கன்னா, நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அரசியல் கட்சி தலைவர் வேகமாக ஒரு பெண் இப்படி முன்னேறுகிறார். இன்னொன்றை நான் சொல்கிறேன். நான் எனது இயக்கத்தில் இருக்கும் பொழுது இந்தியா முழுவதிலும் தமிழகத்தில் நான் மட்டும்தான் பெண் தலைவர். அந்த பெருமையை நான் பெற்றிருந்தேன். ஒரு முறை நான் விமான நிலையத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஒருத்தர் நான் கெஸ்ட் ரூம், ஸ்பெஷல் கெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்திருக்கேன். 2-3 அரசியல்வாதிகள் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்தார்கள். வந்துட்டு இந்த ரூம் ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்டுக்கான ரூம் ஆச்சு, விஐபி ரூம் ஆச்சு, நீங்க எப்படி இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், தமிழகத்தின் தலைவர் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே மகிழா மோர்ச்சாக்கா அப்படின்னு கேட்டாங்க. மகளிர் அணிக்கான்னு கேட்டாங்க. இல்லை, மெயின் பாடிக்கு நான் தான் தலைவர் என்றவுடன் அவர்கள் எழுந்து கும்பிட்டார்கள். ஆக ஒரு பெண் ஆண்களை நிர்வகிக்கும் தலைவராக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னேன்.